ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ ஓகே, இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோவில் தான் இருக்கேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து இந்த வீடியோ எதுக்காக போடப்போ தம்ப்நெயில் பார்த்தோன்னே நினச்சிருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து ஜூன் 27 வரப்போகுது, டிஎன்இஎல். ஸோ இப்போ என்னென்னா, அந்த ரேங்க் லிஸ்ட் அன்றைக்கே நமக்கு எப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கு, எப்போ வந்து போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், டிஎஃப்ஸில் போய் ரிப்போர்ட் பண்ணணும், என்னெல்லாம் மேட்ரு எல்லாமே வந்துடும், ரவுண்ட் ஷெடியூல் எல்லாமே வந்துடும். ஸோ அப்போ அந்த எல்லாமே வந்து ஜூன் 27 தான் வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு எப்போயுமே ரேங்க் லிஸ்ட் வரப்போது அது வரும். அதனால் அப்படி சொன்னேன். சரி, இப்போ ஒரு பயம் இருக்குது எல்லாத்துக்கும். ஒரு 160 150 கீழே இருக்கிறவனுக்கு ஒரே பயம். ஸோ மெயினாக 180க்கு மேலே எடுத்தவனுக்கு அவனோட பிரச்சனை, அது வேறு மாதிரி ஒரு பயம். அந்த காலேஜிலே டயர் 1லே நான் என்ன எடுப்பேன் அப்படின்னு ஒரு பயம். இங்கே பாருங்கள், ரவுண்டு 1 ரவுண்டு 2வோட ரவுண்டு 3 ரொம்ப லக்கி. அது வந்து எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா, ரவுண்டு 1ல் டயர் 1 காலேஜ் எடுப்பான், அது முடிஞ்சு போயிடும், இல்லைன்னு சொல்ல. ரவுண்டு 2ல் டயர் 1ல் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் கோர்ஸ் எடுப்பான், முடிஞ்சு போயிடும். அதேமாதிரி ரவுண்டு 2காரன் அந்த டயர் 2 காலேஜஸும் எடுப்பான். ஆனால் ரவுண்டு 3காரனுக்கு மிச்சம் மீதி இருக்கிற டயர் 1 டயர் 2ல் இருக்கிற காலேஜஸ் வந்து அதுக்கப்புறம் இருக்க எல்லா காலேஜுமே நமக்கு தான் சார். அப்படி பார்த்தாலும் டயர் 3 டயர் 4ல் தானே சார் சிஎஸ்சி எல்லாம் கிடைக்கும். அப்புறம் எப்படி சார் அப்படி? ஆமாம், சிஎஸ்சி கிடைக்கும், ஆனால் கோர் பிரான்ச்சஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்க காலேஜே கிடைக்கும். சரி, இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களை பயப்படுத்தக்கூடாதுல்ல, உங்களை வந்து சமாதானப்படுத்தணும். அதுக்கு தான் இந்த வீடியோ. என்னென்னா, உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது 150 கீழே இருக்கிறவங்க. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்கன்னா, ரவுண்டு 1 வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அவன் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுவான். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும். அதேமாதிரி ரவுண்டு 2 பண்ணும்போதும் நம்ம வேடிக்கை பார்த்தா போதும். ஏன் நான் சொல்கிறேன்னா, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம எந்த தவறுமே இவங்க பண்ணக்கூடாத தவறு பண்ணிடலாம். அப்படி பார்க்கும்போது இந்த ரவுண்டு 1 ரவுண்டு 2 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாட் அலர்ட்னு வந்துடும். நாட் அலர்ட்னு வந்துச்சுன்னா அவங்க அடுத்து இப்போ ரவுண்டு 1ல் நாட் அலர்ட் வந்தால் ரவுண்ட் 2ல் போயிடுவான், ரவுண்ட் 2ல் நாட் அலர்ட் வந்தால் ரவுண்ட் 3 போயிடுவான். ஸோ இது தவறுதலான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்னால இப்படி நடக்குது. ஸோ அதனால் ரவுண்டு 3காரங்க வந்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க பண்ண தப்பெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி, அதை நம்ம யோசித்து வச்சுக்கிட்டு, மனசில் யோசித்து வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக ரவுண்டு 3ல் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பெரும்பாலும் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு 1 ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாருங்கள். ஸோ ரவுண்டு 3ல் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது ஒரு அட்வான்டேஜ் ஒன்று. ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜ் பாருங்கள். நான் வந்து எப்பவுமே உங்களுக்கு சொன்னது, கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் நம்ம தமிழ்நாட்டில் சீட்டு ஒதுக்குறாங்க எல்லா கவுன்சிலிங்லுமே. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இந்த மாதிரி கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் ஒதுக்குறாங்க. அப்போ கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஜென்ரல் ரேங்க் கையில் எடுத்து ஓசியில் தான் சீட் இருக்கான்னு பார்க்கும். இது நான் சொல்லிட்டேன். இப்போ ஓசியில் சீட் இல்லைன்னா கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். இப்போ என் கம்யூனிட்டி பிசினா சீட் இருக்கான்னு பார்க்கும். இப்போ இந்த பிசியில் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும், ஜென்ரல் ரேங்க்குன்னு ஒன்று ரிலீஸ் ஆகும். இப்போ இந்த கம்யூனிட்டி ரேங்க் வச்சு என்ன யூஸ்னால், இந்த கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா பிசியில் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, ஒரு 85,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. 3 ரவுண்டுலேயுமே சேர்த்து 85,000 பேர் பிசியில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 2,00,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம் கவுன்சிலிங்க்கு. அதில் 85,000 பேர் பிசியாக இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி தான் வரும். ஸோ அப்போ 85,000 பேர் பிசினா இதில் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பிரியும் போது உங்களுக்கு இந்த 85,000 பிரிஞ்சிடும். அப்போது ரவுண்டு 3 வரவங்களுக்கு ஒரு 30,000 40,000 பேர் இருப்பான், ரவுண்டு 2ல் ஒரு 20,000 பேர் இருப்பான், ரவுண்டு 1ல் 20,000 பேர் இருப்பான். இப்படி தான் இருக்கும். இது பிரியறனால நமக்கு அந்த ரவுண்டில் பிசியில், இப்போ நான் ரவுண்டு 3ஆக இருந்தேன்னா பிசியில் எங்களோட போட்டி போடுவான் தெரியுங்களா, அதில் நான் முன்னாடி இருக்கணான்னு பார்த்தா போதும். நீங்கள் டபுள் டமாக்கா ஓசியில் வந்து சீட் இருக்கான்னு பார்க்கும். வேக்கன்சிஸில் ஓசியில் சீட் இருக்கும், பிசியில் எல்லா ரிசர்வேஷன் அடிப்படையிலையும் எல்லா கல்லூரிலையும் சீட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பாங்க வேக்கன்சிஸில். அப்போது ஓசியில் தான் எல்லாருமே போட்டி போடுவாங்க, ஓசியில் சீட்டு கிடைக்கும். அப்போது ஓசியில் சீட்டு இல்லைன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் நமக்கு பிசியில், நான் பிசியாக இருந்தால் பிசியில் செக் பண்ணணும், நீ எம்பிசியாக இருந்தால் எம்பிசியில் செக் பண்ணணும். எம்பிசியில் சீட்டு இருந்தால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருந்தால் போதும். நீங்கள் வந்து ரவுண்டு 3ஆக இருந்தேன்னா ரவுண்டு 4 வரைக்கும் வச்சா என்ன, ரவுண்டு 2ஆக இருந்தேன்னா பயப்படணும் அவசியம் இல்லை. கட் ஆஃப் பயப்படணும் அவசியம் இல்லை. என்னன்னா, அந்த கட் ஆஃப்க்கு இது கிடைக்குமா, இந்த கட் ஆஃப்க்கு அது கிடைக்குமா, 150க்கு அது கிடைக்குமா, 80க்கு அது கிடைக்குமான்னு பயப்படுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீ லோ கட் ஆஃப் வச்சுருந்தாலுமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. என்ன ஒரு சின்ன ஒரு மேஜர் விஷயம்னா, கோர் பிரான்ச்சஸ் ப்ரிஃபர் பண்ணு.
நீ சிஎஸ்சி பிரான்ச்சஸ் வெய்யி ஃபஸ்ட்டு, செகண்டாக வந்து கோர் பிரான்ச்சஸ் ப்ரிஃபர் பண்ணு. ட்ரிபிள் இ, இசிஇ அண்ட் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், எவ்வளவோ கோர்ஸ் இருக்குது. அதுக்கு நீ ப்ரிஃபர் பண்ணி கட்டாயமாக நான் சொல்கிறேன், நல்ல கல்லூரி உனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி அடிப்படையில் உன்னுடைய கம்யூனிட்டி வைஸ் போட்டி வந்து பிரிஞ்சிடும். இப்போ 2.5 லட்சம் சீட் இருக்குது அப்படின்னா 2.5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா ஓசியில் எவ்வளோ பேர்? ஓசினா அவங்களுக்கு கம்யூனிட்டியே கிடையாது, ஜென்ரல் கேட்டகரி. அப்புறம் பிசியில் எவ்வளோ பேர், பிசிஎம்மில் எவ்வளோ பேர், எம்பிசியில் எவ்வளோ பேர், இப்படி பிரித்து பார்க்கணும். அப்படி பார்த்தா உங்களுக்கு பயம் இருக்காது. சரிங்களா? அப்போ உங்கள் ரவுண்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் ரவுண்டில் எவ்வளோ பேருன்னு பார்த்தா போதும். மொத்தமாக எவ்வளோ பேர், உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ பேருன்னு பார்த்தா போதும். அப்படி பார்க்கும்போது சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன், லோ கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தோராயமாக பிசியில் நான் இவ்வளோ முன்னாடி இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு தைரியமாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து இது புரிஞ்சுக்கோங்க, இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்டாலே சாய்ஸ் ஃபில்லிங் நல்லபடியாக பண்ணலாம். சாய்ஸ் ஃபில்லிங் தான் எல்லாமே. ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கே சாய்ஸ் ஃபில்லிங்கும் எப்போ பண்ணணுங்கிறத ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ரவுண்டு ஷெடியூல், அதாவது ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிடுவாங்க, இது எல்லாமே ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஓவரால் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 150 கீழே எடுத்தவங்களுக்கு 2 ஆப்ஷன் நான் சொன்னேன். ஒன்று கம்யூனிட்டி வைஸ் செக் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து டபுள் டமாக்கா 2 வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3. ரவுண்ட் 3க்கு இல்லாத அட்வான்டேஜ், சாரி ரவுண்ட் 3க்கு இருக்கிற அட்வான்டேஜ் உங்களுக்கு இல்லை. ஏன்னா ரவுண்ட் 1காரன் அவன் தான் ஃப்ரெஷ்ஷாக போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவான். சாய்ஸ் ஃபில்லிங் அவன் பண்ணும்போது எரர் அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். நான் ரவுண்ட் 1ல் டிஸ்கரேஜ் பண்ணல. என்ன சொன்னாலும் சில பேர் கேட்க மாட்டான், 4 சாய்ஸ் 5 சாய்ஸ் எல்லாம் வைப்பான். சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக வைப்பான். சாய்ஸ் ஃபில்லிங் கம்மியாக வைக்கக்கூடாது, அதிகமாக வைக்கணும். நல்ல கல்லூரியை ஃபஸ்ட்டு வை, அதுக்கப்புறம் உனக்கு கட் ஆஃப்க்கு ஏற்ற மாதிரி வை, கிடைக்குமா கிடைக்காதான்னு. அண்ட் லாஸ்ட்டாக வைக்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி வை. இந்த மாதிரி வைக்க சொன்னால் நான் ரவுண்டு 1காரன் வைக்க மாட்டான், நல்லா கட் ஆஃப்காரன் ஒரு 4 காலேஜ் வச்சுட்டு விட்ருவோம். ஸோ அதனாலேயே கம்ப்யூட்டர் வந்து சிஸ்டம் செக் பண்ணிவிட்டு ஒருவேளை அவன் ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் செக் பண்ணிட்டு கிடைக்கலனா நாட் அலர்ட்னு வந்துடும். ஸோ இந்த மிஸ்டேக் இங்கே எவ்வளோ பேர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி ஆப்சன்டீஸும் இருப்பாங்க. ஆப்சன்டீஸ் நிறைய பேர் இருப்பாங்க, சும்மா அப்ளிகேஷன் போட்டவங்க நிறைய இருப்பான். ஸோ இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜ். ஸோ அதே மாதிரி ரவுண்ட் 2லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ். ரவுண்ட் 2காரங்களுக்கு ரவுண்ட் 1 பார்த்துட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இவங்களுமே பதட்டத்தில் தப்பு பண்ணுவாங்க. நான் ரவுண்ட் 3காரன் பர்ஃபெக்டாக பண்ணலாம். ஏன்னா 2 தடவை நீங்கள் பார்க்கலாம் அவங்க பண்ணுறது, அப்படியே வேடிக்கை பார்த்திங்க போது நம்ம சேனல்லே நான் போடுவேன். ஸோ அது உங்களுக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போது ரொம்ப முக்கியமானது, லோ கட் ஆஃப் மாணவர்களுக்கு 2 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், தைரியமாக வெயிட் பண்ண சொல்லுங்கள். டே நீ போய் சேர்ந்துட்ட காலேஜுக்கு, நீ போய் அங்கே காசு கட்டி சேர்ந்துட்ட, நான் பார் கவுன்சிலிங்கில் கெத்தை எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கால் போட்டு நிம்மதியாக உட்காருங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நிம்மதி பெருமூச்சு விடலாங்கிறத சொல்லுவேன். சீட்ஸும் நிறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இ-புக்லெட் வந்தால் தான் தெரியும். இ-புக்லெட் எப்போ வரும்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எல்லாத்துக்குமே. சரியா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.